இவங்க எல்லாருமே நம்மள மாதிரியே பாடுள்ள மனுஷர்கள். இதைய பத்தி சொல்லுது, நம்மை போல அவன் ஒரு பாடுள்ள மனுஷன் இருக்கு. இது ஏன் இதை எழுதி ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதை நீங்க ஏன் டெய்லி நாங்க படிக்கணும்னு சொல்றோம், ஏன் ஆண்டவர் இதை அதிகமா படிக்க சொல்றாரு, அதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான ரீசன் இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம போன எல்லா சிச்சுவேஷன்ஸ்லயும் யாராவது ஒருத்தர் இந்த பைபிள்ல இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை பேரோட சிச்சுவேஷனையும் கடந்து போயிருப்பாங்க. இன்னைக்கு 700 கோடி பேர் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். 700 கோடி பேருமே இதை படிக்கும் போது அவங்களுக்கு தேவையான அந்த சிச்சுவேஷனுக்கு தேவையான ஒரு இடத்துல இவங்க யாராவது கிராஸ் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் ஆண்டவர் அதை படிக்க சொல்றாரு. அந்த சிச்சுவேஷன்ல அவங்க கிராஸ் பண்ணும்போது அவங்க என்ன பண்ணாங்க, எப்படி தப்பிச்சாங்க, தேவன் அவர்களை எப்படி பாதுகாத்தார், இதுதான் நமக்கு பாடம். அதுதான் பைபிள் இருக்கு. இந்த பாடத்தை படிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் எழுதி கொடுத்துருக்கிறாரு. அதை படிக்கிற நேரத்துல அதை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கும் இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸையும் கொடுக்குறாரு. இப்ப நோவாவுடைய காலத்தை எடுத்துக்கொண்டுங்க. அந்த காலம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு கம்ஃபர்டபுள் ஜோனான காலம் இல்லை. அதுல இப்போ ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். மத்தேயு 24:37 ஆண்டவர் சொல்றாரு, நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வரும் காலத்திலும். இப்ப இயேசு கிறிஸ்து வரப்போகிறோம், நம்ம அதிகமா விசுவாசிக்கிறோம், நம்ம பல அடையாளங்களை கூட பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல நோவா காலத்துல நடந்த மாதிரியே நடக்கும் அப்படின்னு சொல்றாரு. நோவா காலத்துல எப்படி இருந்துச்சு இந்த பூமி தெரியுமா? அந்த 38வது வசனம் சொல்லுது, எப்படி எனில் ஜலப்பலயத்துக்கு முன்னான காலத்தில நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் வரைக்கும், அதாவது அந்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்துக்கொண்டும் இருந்தார்கள். இந்த ரெண்டு பகுதியா கூட இந்த செய்தியை நம்மளால பார்க்க முடியும். ஒன்னு, இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் எடுத்துக்கொண்டும். இதே வசனத்துக்கு இன்னொரு இடத்துல இயேசு கிறிஸ்து நமக்கு விளக்கம் கொடுக்கிறார். எப்படி விளக்கம் கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல, உங்கள் இருதயம் புசித்துங்கிறதுக்கு இங்க என்ன கொடுத்திருக்காருன்னா, பெருந்திண்டியினாலும், 2வது வெறியினாலும், 3வது லௌகீக கவலையினாலும் பாரம் அடையாதபடிக்கு அப்படின்னு இருக்கு. அப்ப பார்க்கும்போது எப்படி இருக்கு? சாப்பிட்றது தப்பா, தண்ணி குடிக்கிறது தப்பா, அல்லது கல்யாணம் பண்றது தப்பா, அது ஒரு பாவமா சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல அப்படின்னு நம்ம நினைக்க தோணும். ஆனால் அது எது தப்பு அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்டிருக்கு. பெருந்திண்டியினாலும். சாப்பிட்றது தப்பு இல்லையாமா, ஆனா எது தப்பு? பெருந்திண்டி தான் தப்பு. இந்த சாப்பாடு விஷயத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, மனுஷனுடைய வீழ்ச்சி எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, முதல் சோதனை வீழ்ச்சியில் எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்பாட்டுல தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆதாம பார்த்து ஏவாளை பார்த்து அந்த பழத்தை அவர் புசிக்க சொன்னான் பிசாசு. அடுத்து இதே சோதனை அடுத்து நமக்கு ஃபேஸ் பண்ண ஒரு ஆள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து உலகத்தை ஜெயிக்க வந்திருக்கிறாரு. அவர் ஜெயிக்க வந்த அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட், அந்த முதல் ஜெயிக்க போறாரு முதல் ரவுண்ட். அது எதுன்னு கேட்டீங்கன்னா, 4ஆம் அதிகாரம் மத்தியில பிசாசுக்கும் தேவனுக்குமான ஒரு வாக்குவாதம். அதுல பிசாசு இயேசுக்கு வச்ச ஃபர்ஸ்ட் டெஸ்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நீர் இந்த கல்லுகளை அப்பமாக்கி புசியும். இப்போ முதலாம் ஆதாமுக்கு பழத்தை புசிக்க சொன்னா, இயேசு கிறிஸ்து 2ஆம் ஆதாம் அவருக்கு கல்லுகளை அப்பமாக்கி புசிக்க சொன்னான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க, 2 பேருக்கும் ஒரே டெஸ்ட். நான் எப்பவும் சொல்லுவேன், பைபிள்ல இந்த மாதிரி காம்பினேஷன் நிறைய இருக்கும். லோத்துவுக்கு என்ன டெஸ்டோ அதே டெஸ்ட் தான் ரூத்துக்கும். ஏன்? அவர் எதுல வீழ்ந்தாரோ அதுல ரூத்து ஜெயிப்பாங்க. அதே மாதிரி தான் சவுலுக்கு என்ன டெஸ்டோ அதே டெஸ்ட் தான் தாவீதுக்கு. அவன் ராஜாவா இருக்காம போறதுக்கு எது டெஸ்ட்ல விழுந்தானோ அதே டெஸ்ட்ல தாவீது ஜெயிப்பாரு. அதே மாதிரி தான் இந்த இடத்துல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, முதலாம் ஆதாம், அதாவது ஆதாமுக்கு எது வீழ்ச்சியோ அதுல ஆண்டவர் ஜெயிப்பார். ஆதாம் பழத்துல விழுந்தாரு, அதே சாப்பாட்டுல கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அந்த இடத்துல தான் இயேசு ஜெயிக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து கல்லுகளை அப்பமாக்கி புசிக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்? வசனம் சொல்லுது, அவருக்கு பசி உண்டாயிற்று அப்படின்னு இருக்கு. பசி எடுத்துச்சு. இந்த வசனத்தை தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது, ஒரு முறை ஒரு கள்ள உபதேசக்காரர் என்னிடத்துல வந்தார். இந்த கள்ள உபதேசக்காரர் என்னிடத்துல வரும்போது இயேசு கிறிஸ்துவை குறித்து நிறைய காரியங்கள் பேசிக்கொண்டே இருந்தார். அப்பொழுது எல்லாத்துக்கும் வசனத்துல ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டோம். கொடுத்து முடிச்ச பிறகு அவரால் மேற்கொண்டு எதுவும் பேச முடியல. பேச முடியாத உடனே அடுத்து என்ன சொன்னார்னா, என்ன சபிங்க, நான் போறேன்னாரு. இதை கேட்கும்போது உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும், எனக்குமே ஆச்சரியமா இருந்துச்சு. சபிக்கிறதா? ஏன் நான் உங்களை சபிக்கணும்னு அவர் சொன்னாரு. நீங்க என்ன சபிங்க, நான் போறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு செகண்ட் யோசிக்கும் போது ஆவியானவர் சொன்னாரு, நீ அவனை சபிக்காத அப்படின்னாரு. நான் சொன்னேன், உங்களை சபிக்க மாட்டேன் அப்படின்னு. அடுத்து கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி சொன்னாரு, சபிங்க, நான் போகணும் அப்படின்னாரு.
நான் திருப்பி சொன்னேன், நான் உன்னை சபிக்கிறது இல்லை அப்படின்னு. அடுத்த ஒரு கத்து அந்த 2-3 வீட்டுக்குள்ள இருந்தவங்க வெளியே வந்துட்டாங்க. வந்துட்டு இப்ப சபிக்கிறீங்களா இல்லையா அப்படின்னாரு. அப்ப அவங்களாம் வந்து கேட்டாங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. நான் விஷயத்த சொன்னேன். உடனே அவங்க அவரை அப்புறப்படுத்திட்டாங்க, நீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இதுக்கான கான்செப்ட் புரியல. ஏன் அவர் சபிக்க சொன்னாரு, ஏன் பரிசுத்த ஆவியானவர் நீ சபிக்காதன்னு சொன்னாரு, எனக்கு அது புரியவே இல்லை. அதற்கு பிறகு உட்கார்ந்து ஜெப நேரத்துல ஆவியானவர் உணர்த்தினாரு, அவன் சபிக்கப்பட வேண்டியவன் தான், ஆனால் அவன் சொல்லி நீ செஞ்சிட்டினா அது ஒரு வகையாய் அவன் வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். நீ சபிக்கிறதுனால மட்டும் அவன் சாபம் மாற போறதில்ல, அவன் ஏற்கனவே சாபம். அவனுக்கு தேவை என்ன, அந்த சாபம் நீ சொல்ற சாபம் அவனுக்கு வருதுங்கிற பிரச்சனையே இல்லை. அவனுக்கு தேவை அவன் வார்த்தைக்கு நீ கீழ்ப்படுகிறியா இல்லையா. இது ஒரு வகையான டெஸ்ட். ஆமா, அந்த நேரத்தில் ஆவியானவர் சொல்றாரு நீ செய்யாத. அதுக்கு அப்ப அதை சொல்லி கொடுக்கும் போது ஆண்டவர் எனக்கு சொன்ன எக்ஸாம்பிள் இதுதான். எது, பிசாசு வந்து சொல்றான் இயேசுவை பார்த்து கல்லுகளை அப்பமாக்கி புசியும். அப்ப இயேசு சொல்றாரு நான் மாட்டேன். ஏன் மாட்டேன், நீ சொல்லி நான் செய்யக்கூடாது, எனக்கு பசி இருக்கு, கல்லுகளை அப்பமாக்குற வல்லமையும் எனக்கு இருக்கு, ஆனால் பிசாசு சொல்லி அதை செய்யக்கூடாது. அதுதான் அங்க விஷயமே. அப்ப இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் எதுல ஆதாம் வீழ்ந்தாடும் அதுல இயேசு ஜெயிக்கிறார். அப்ப இந்த சாப்பாடு விஷயத்துல we must be careful. அப்ப இந்த வசனத்துல நல்லா கவனிங்க, சாப்பாடோட வரும்போது இயேசு எதை லிங்க் பண்றாரு, கர்த்தருடைய வசனத்தை லிங்க் பண்றாரு. எபிரேயர் நிருபம் நீங்க 13ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்க, அங்கேயும் சாப்பாட்டை வசனத்தோட லிங்க் பண்ணுவார் ஆண்டவர். எப்பவுமே இந்த வசனம் என்பது ஆகாரம், ஆவிக்குரிய போஜனம். இந்த விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த கடைசி காலத்துல இந்த பெருந்திண்டி, அதாவது அதிகப்படியான வசனம், இது ஒரு வகையான பிசாசின் திட்டம். உங்களுக்கு பார்த்திருப்பீங்க, சில உதாரணங்களை உலகத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒருத்தருக்கு ஒரு பாவத்தை விட வைக்கணும்னா அந்த பாவத்தை அவர் வெறுக்க வைக்கணும். ஒரு பெரிய பணக்காரர் என்ன பண்ணாராம், தன் பையன் புகைப்பிடிப்பதை பார்த்தாராம். உடனடியாக அந்த மகனை கூப்பிட்டு ஒரு அறைக்குள் தள்ளி, உனக்கு வேணுன்ற சிகரெட்டை எவ்வளவு வேணாலும் புடி அப்படின்னு சொல்லி பயங்கரமா அவனுக்கு புகையை அந்த வாங்கி கொடுத்தாராம். ஒரு நாள் முழுக்க அவன் உள்ளே இருந்தவன் அதற்கு பிறகு அந்த வாசனையை வெறுக்க தொடங்கி கடைசியாய் அவன் புகைப்பிடிக்கிறதை விட்டு விட்டானாம். இது நடந்த ஒரு சம்பவம். அதே மாதிரி தான் இந்த பெருந்திண்டி. பல நேரங்களில அதிகப்படியாக வசனத்தை நாம் எப்படி தியானிக்கிறோம். இன்னைக்கு நிறைய பேரு வசனத்தை கேட்கிறாங்க, எக்கச்சக்க வசனம். இன்னைக்கு யூடியூபை எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான மெசேஜஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. அதுல நல்லதும் ஓடுது, கெட்டதும் ஓடுது. சிலருக்கு என்ன, நம்ம வீட்டுல வசனம் ஓடிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு விட்டு அவங்க வேலை பார்க்கறாங்க. ஆனால் அந்த வசனங்கள் எப்பேற்பட்டதாக இருக்கிறது, அது நன்மைக்கு ஏதுவான வசனமா, தீமைக்கு ஏதுவான வசனமா? இன்னைக்கு நிறைய பேர் வசனம் கேட்டு 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 கன்ஃபியூஸ் ஆகி போறாங்க. நல்ல வசனத்தையும் கேட்கறாங்க, தீமையான வசனத்தையும் கேட்கறாங்க. பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதும்போது தெளிவா எழுதுறாரு, தீர்க்க தரிசனங்களை ஆராய்ந்து பார்த்து நலமானதை படித்துக் கொள்ளுங்கள். நான் வசனத்துக்கும் அப்படியே சொல்றேன், கள்ள போதகர்களும் கள்ள தீர்க்க தரிசிகளும் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் இருக்கு. இன்னைக்கு நூதனமான உபதேசங்கள், அத ஜனங்க புசிக்க தொடங்கி தொடங்கி பெருந்திண்டி, பயங்கரமான வசனம், அதாவது நூதனமான உபதேசங்கள், நூதனமான சீஷர்கள். இன்னைக்கு உங்களை மோசம் போக்குறவர்கள் அதிகப்படியாக இருக்கிறார்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. பல நேரங்களில நாம் ஜனங்களை ஆதாயப்படுத்துகிறவர்கள் அல்லது நடத்துகிறவர்கள் செய்கிற தவறு என்ன? நான் ஒரு சில ஊழியர்களை பார்த்திருக்கிறேன். ஏன் நானே கூட அந்த ஆலோசனை ஒரு காலகட்டம் வரைக்கும் கொடுத்திருக்கிறேன். அந்த ஆலோசனைக்கு பின்னாடி ஒரு நன்மையும் இருக்கு, ஒரு இயலாமையும் இருக்கு. என்னன்னு கேட்டா, கள்ளோபதேசக்காரங்க வீட்டுக்கு வந்தா அவகிட்ட பேசாதீங்க, கள்ளோபதேசக்காரன் வந்தா உடனே விரட்டி விட்டுருங்க அப்படின்னு நாம சொல்லி கொடுத்தோம். இன்னைக்கும் சொல்லி கொடுக்கிறவங்க இருக்கிறாங்க. எனக்கு ஒரு கேள்வி, ஏன் அவனை விரட்டணும்? ஏன் அந்த கள்ளோபதேசக்காரங்கிட்ட பேசக்கூடாது? அப்ப கள்ளோபதேசக்காரனை கண்டா ஒரு பயத்தை உருவாக்குகிறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த விசுவாசி அந்த கள்ளோபதேசக்காரனை சந்திக்கிற அளவுக்கு அது வசனத்தில் தேர்ச்சி பெறவில்லைன்னு அர்த்தம். அது தேர்ச்சி பெறலையா இல்ல அந்த அளவுக்கு நம்ம வளர்க்கலையா அப்படிங்கிறது வேற விஷயம். ஆனால் அந்த கள்ளோபதேசக்காரனை ஃபேஸ் பண்ற அளவுக்கு இன்னைக்கு விசுவாசிகளுக்கு அந்த வசனத்துல ஒரு முதிர்ச்சி, தேர்ச்சி இல்லை. இன்னைக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு கண்டுபிடிக்கிற அளவுல அவங்க இல்ல. எந்த கெட்ட உபதேசத்தையும் ஏற்றுக்கொள்றாங்க, எந்த நூதனமான உபதேசம் ஏற்றுக்கொள்றாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒண்ணு வசனத்துல நீங்க தேடி இருக்கணும், இல்ல ஆவியில கொஞ்சம் ஷார்ப்பா இருக்கணும். ஒரு தப்பான உபதேசம் பேசும் போதே உங்களுக்குள்ள ஒரு உணர்வு வரும், இதுல எங்கேயோ மிஸ்டேக் இருக்கு, எங்கேயோ ஒரு தப்பு இருக்கு அப்படின்னு தோணும்.
அது தோணும், ஆவியில உணர்த்தப்படும். ஓ, ஒரு ராஜா இருக்கிறாரு, அவன் கூட ஒரு ஆலோசகர் இருக்கிறார், அவனுக்கு பேரு பரியேசு. இந்த பரியேசு பேசும்போது வசனம் சொல்லுது, பரியேசு பாத்தீங்கன்னா பாசிட்டிவா பேசுறான். ஆனா பவுல் அவனை உற்று பார்த்து, நீதிக்கு பகைஞனே, அவனுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிட்டை கண்டுபிடிக்கிறான் பாருங்க. ராங் டாக்டரின். இன்னைக்கு சபைகளுக்குள்ளே, விசுவாசிகளுக்குள்ளே இப்படிப்பட்டதான ஓநாய்கள், கள்ள ஓநாய்கள், கள்ள உபதேசங்கள் நுழைகிறது. அதை ஃபேஸ் பண்ற அளவுக்கு விசுவாசி வசனத்துல தேர்ச்சி பெறல. நான் அதை தான் திருப்பி திருப்பி சொல்றேன். விசுவாசிகள் நீங்கள் வசனத்துல தேர்ச்சி பெறுங்கள். நீங்க எதை விரும்புறீங்க? வரங்களை அதிகமா விரும்புறீங்க, வரங்கள் நடக்கிறத பார்க்க விரும்புறீங்க, தீர்க்க தரிசனங்களை கேட்க விரும்புறீங்க, தீர்க்க தரிசனங்களை எல்லாம் சொல்ல விரும்புறீங்க. நான் இது எதையுமே குற்றமா சொல்லல. இது எல்லாத்துக்கும் அடிப்படை பேஸ் வந்து வசனம். வசனத்துல நிக்கிறவங்களால மட்டும்தான் இதை எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க வசனத்துல நிக்காம, இப்ப கோலியாத்தே வந்து நிக்கட்டுமே, இப்ப தாவீதால அவனுக்கு ஏத்த சரீரம் இல்ல, அவன் போட்டிருக்கிற மாதிரி ராணுவ வஸ்திரம் போறதுக்கு அவனுக்கு இல்ல. ஆனா அவன் பேஸ் கரெக்டா இருக்கு. அவன் எந்த பேஸ்ல வரா? நீ நிந்தித்த சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தில் வருகிறேன். இப்ப என்னுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லைப்பா, ஆனா என் பேஸ் கரெக்டா இருக்கு, நான் என்னுடைய அஸ்திவாரம் சரியாய் போட்டிருக்கிறேன். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க தீர்க்கதரிசியா இல்லாம இருக்கலாம், வேதத்தை நீங்கள் சரியான இடத்துல அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தால் எந்த கள்ளோபதேசத்தையும் நீங்கள் ஆவியிலேயே கண்டுபிடிச்சிருவீங்க. ஒருத்தர் பேசும்போதே உணர்ந்துருவீங்க there is a mistake. அதுக்கு பிறகு நீங்க வசனத்துல தேடி இருந்தீங்கன்னா அது என்ன மிஸ்டேக்னு கண்டுபிடிப்பீங்க. நான் சொல்றது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நீங்க ஆவியானவரோட கூட ஆவியில ஷார்ப்பா இருந்தீங்கன்னா அவன் பேசும்போது உங்களுக்கு ஸ்பிரிட்ல தெரியும் அவன் பேசுறதுல ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. நீங்க வசனத்துல தேடி இருந்தீங்கன்னா ஆவியானவர் உங்களுக்கு அந்த வசனத்தை உணர்த்தி இந்த வசனத்தின்படி இது தப்புன்னு சொல்வார். இத நாம எல்லா காலகட்டத்திலும் இருக்கணும். நிறைய ஊழியர்களை என்ன பிரச்சனை தெரியுமா? தன்னுடைய சபைக்குள்ள இப்படி கள்ள உபதேசக்காரங்களை ஏத்தி விட்டுறாங்க, நூதனமான உபதேசங்களை ஏத்தி விட்டுறாங்க. ஏத்தி விட்டுட்டு அவங்க வந்து அந்த கள்ள விதைகளை தூவிட்டு போயிடுறாங்க. அதற்கு பிறகு இவர்கள் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா, ஒருத்தரை தெரியாம ஏத்திட்டாங்க, அவர் வந்து கள்ள உபதேசத்தை போட்டாரு, சபையே ரெண்டா உடைஞ்சிருச்சு. ஏத்துறதுக்கு முன்னாடி ஏன் உங்களுக்கு தெரியல? அவர் ஏறும் போதே ஸ்பிரிட்ல தெரிய வேணாமா? நாத்தான்வேல் வரும்போதே தெரிய வேண்டாமா? கபடமற்ற உத்தம இஸ்ரவேலன்னு நமக்கு தெரிய வேண்டாமா? சகேயுவை பார்த்தாலே தெரிய வேண்டாமா? பரியேசுவை பார்த்தாலே தெரிய வேண்டாமா? ஒருத்தரை உற்று நோக்கும் போதே தெரிய வேண்டாமா? அதுதானே ஸ்பிரிட்ல வளருது. நாம ஊழியத்துல இதுவரைக்கும் என்ன செஞ்சிருக்கிறோம்? ஊழியத்துல பெர்ஃபார்ம் பண்ணி இருக்கிறோம். ஊழியத்துல பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப முக்கியமே இல்லைங்க. அவர் ஊழியத்துல இத்தனை வருஷம் இப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு, ஊழியத்துல இப்படி பெர்ஃபார்ம் பண்றாருன்னு உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை புகழ்றவங்களை வச்சு ஒரு பிரயோஜனம் உங்களுக்கு இல்லை. உங்க ஸ்பிரிச்சுவல் வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பாருங்க, உங்களுக்குள்ள இருக்கிற டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்க, எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்குள்ள வளர்ந்துருக்கிறீங்கன்னு பாருங்க. அதுதான் பவுல் சொல்றாரு, அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக. இன்னைக்கு விசுவாசிகள் என்ன ஆகுது? என் ஊழியக்காரங்களை எடுத்துக்கொள்ளுங்க, நான் இவ்வளவு பைபிள் வாசிக்கிறேன், இத்தனை அளவுக்கு வசனத்தை வாசித்திருக்கிறேன், ஆனா யாரு நல்ல உபதேசக்காரன் யாரு கள்ள உபதேசக்காரன் கண்டுபிடிக்க தெரியல. இன்னைக்கு சபைகளுக்குள்ள, வீடுகளுக்குள்ள, யூடியூப் வழியாக, ஆன்லைன் வழியாக பெரும் திண்டி, ஜனங்களுக்கு சாப்பாடு, எந்த பக்கம் திரும்பினாலும் சாப்பாடு, எப்படி திரும்பினாலும் எது சரி எது தப்புனே தெரியல. விசுவாசிகளுக்கு கன்ஃபியூஷன். ஒரு ஆள் சொல்ற ஒரு தரிசனத்துல ஒரு முறை ஒருத்தர் இவ்விதமாய் தீர்க்க தரிசனம் சொன்னார், தரிசனத்தை சொன்னார். அந்த தரிசனம் ஓபன் பண்றாரு. அந்த தரிசனம் ஓபன் பண்ணும் போது எங்கிட்ட சொல்றாரு, எங்கிட்ட இல்ல, அவர் தரிசனத்தை சொல்றாரு. சொல்லி அந்த 20வது செகண்ட் நான் சொன்னேன், அந்த தரிசனம் தப்பு அப்படின்னு. அவர் தரிசனத்தை தப்பாய் கண்டிருக்கிறார். எப்படி அப்படின்னு அவர் முழுசா சொல்லவே முடியல. ஓபன் பண்ணும் போதே அவர் என்ன சொல்றாரு, பிதாவுக்கு பின்னாடி மோசேயும் இயேசு கிறிஸ்துவும் எலியாவும் நின்று கொண்டிருந்தார்கள் அப்படின்னாரு. வாட் ராங்? இயேசு கிறிஸ்து பிதாவின் வலது பரிசத்துல சத்துருக்களை பாதபடியாக்கி போடும் வரை உட்காரும்னு சொல்லி இருக்காரு. இயேசு உட்கார்ந்து இருக்கிறார், அவ்வளவுதான். அங்க எப்படி எலியா இருப்பாரு, அங்க எப்படி மோசே இருப்பாரு. இந்த தரிசனமே ராங். ஓபன் பண்ணும்போதே ராங் ஆகுது. அப்ப இது தேவன் கொடுத்தது இல்லை. இந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் வசனத்தை வச்சு. இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு தரிசனத்தையும் உங்களால கண்டுபிடிக்க முடியும். யார் சொன்னாலும் உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அதைத்தான் திருப்பி சொல்ற விசுவாசிகளுக்கு, கடைசி காலத்தில் இருக்கிறீர்கள், உங்களுக்கு விரோதமாக இனி மிகப்பெரிய அளவுல கள்ள உபதேசங்கள் தலை விரிச்சாங்க. ஏன்னா கடைசி காலத்துல இந்த மாதிரி ஆட்கள் அதிகமாய் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது.